சங்கீதம் 102:1. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தைக் கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல எரியுண்டது. என் இருதயம் புல்லைப் போல வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் மாம்சத்தோடே ஒட்டி கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறத விட இந்த வசனமே ரொம்ப அழகாக உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுருக்கு இல்லைங்களா? கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? உயிரை தூக்கி வைக்கிறாரு. அவர் தான் உயிரை தூக்கி வைக்கிறாரு. அவர் தான் ஒரு நாள் தாழவும் தள்ளுறாரு. அப்படி தள்ளும்போது பாருங்கள், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த வசனத்தை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இது மேட்ச் ஆகும். கர்த்தர் உங்களை மேலே தூக்கி வச்சுருப்பார். எதுக்கு உங்களை கீழே தரனாலும் உங்களுக்கு தெரியவே செய்யாது. அதுக்கான காரணங்களை உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகள் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஆரம்பத்தில் கர்த்தருக்குள்ளே ரொம்ப பிரியமாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு தூரமாக போனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை கர்த்தருக்கு தூரமாக போக போக கர்த்தர் உங்களை கீழே தள்ள ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நாள்தோறும் உங்களுடைய சத்துருக்கள் என்ன செய்வாங்க? உங்களை நிந்திக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே எல்லாருமே மூர்க்க வெறி கொண்டவர்களாக உங்களுக்கு விரோதமாக சாபமிடுவார்கள். அப்போ அதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே பழையபடி நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி தினமும் வேத வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும், நல்ல புத்தி உள்ளவங்களாக இருக்கணும், கெடுதல் நினைக்கவே கூடாது. கெட்டவங்கள கூட நீங்கள் நினச்சிங்க எதுவும் சொல்லாமல் அப்படி கடந்து போயிருங்க. இதை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.